ட்ரிபிள் ஆர் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி நம்ம விஜய் டிவியில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க தனம் சீரியலோட ஹீரோயின் தனத்தை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களை நம்ம எல்லாருமே சன் டிவியில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சீரியலில் சிஸ்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டோட்டல் சீரியல்லையுமே டிஆர்பியில் நம்பர் 1க்கு கொண்டு வந்தது இவங்களோட மேரேஜ் சீக்வன்ஸ் தான். அதுக்கப்புறம் கரிகாலன் என்னெல்லாம் பண்ணார், ஆதிரைட்டை என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத வச்சே அந்த எதிர்நீச்சல் சீரியல் கொஞ்ச நாள் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அந்த சீரியலில் இவங்க ஐஏஎஸ் ஆகிற கனவோடு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியுமே சன் டிவியில் அவங்க ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட ஊர் சென்னை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடு. இவங்களோட அப்பா தேவராஜன் ஈரோடு, அவங்க அம்மா தான் சென்னை. இவங்களோட உண்மையான பெயர் சத்யா. இவங்க 1994 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிறக்கிறாங்க. இவங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க, சண்முகப்பிரியா, திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் 3 பொண்ணுங்க. நம்ம ஈரோட்டில் இருந்து நம்ம சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேமிலியோடு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னை ஆவடியில் இருக்கிற சென்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ 3 பொண்ணுங்களையுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்காங்க அவங்க அப்பா அம்மா. ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நார்மலாகவே அவங்க சமாளிக்கக்கூடிய லெவலில் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா 2 பேரும் டிகிரி முடிக்கிறாங்க. அவங்க அக்கா சண்முகப்பிரியா ஆரி ஒர்க் டிசைனராக இருக்கிறாங்க. அவங்களோட அக்கா திவ்யாவுமே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸான எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறாங்க. பொதுவாக இந்த இது எல்லா ஊர்லேயும் இருக்காது இந்த கோர்ஸ் ஏன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸு. மீடியாவை பற்றின இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் இது. ஸோ அந்த டைமில் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் எல்லாமே இவங்க ஆங்கரிங் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் விட ஆங்கரிங் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஒருத்தவங்கள எப்படி வித்தியாசமாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அப்படி பண்ணுறது ஆங்கரிங்கில் மட்டும்தான் முடியும். எப்படியாவது ஒரு வீடியோ ஜாக்கியாவது இல்லை ரேடியோ ஜாக்கியாவது மாறிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. அதனால தான், ஏன்னா இது இந்த டிகிரியே கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஓரியன்ட் டிகிரி. அது நிறைய பேருக்கு அதுக்கு நிறைய இதில் எக்ஸாம்ஸ் இருக்கும், கட் ஆஃப்ஸ் வச்செல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க +2 ரொம்ப நல்லாவே படிச்சிருக்காங்க. இருந்தாலும் சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகணும், அதுவும் ஆங்கரிங்காக ஆகணும், அப்போ ஆங்கர் ஆயிடணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடணும் தான் ரொம்ப ஆசை. இதை அப்பா அம்மா கேள்விப்படும் போது ரொம்ப கோவப்படுறாங்க. நீ அதை படித்தேன்னா நாங்கள் நீ சினிமாவோட பேக் ஸ்க்ரீனில் வேலை பார்ப்ப, அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும், அதுக்காக தான் நீ படிக்கிறதுக்கு நாங்கள் ஓகே சொன்னோம். நீ இல்லைன்னா நீ படிச்சிருக்கிற அந்த பிடெக்கு ஓரியன்டாக நீ ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட சிஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, அது எப்படினாலுமே எலக்ட்ரானிக் மீடியாங்கும்போது அது மீடியா ஃபீல்டுக்குள்ளே தானப்பா வருது. அவள் ஆசைப்படுறா, ஆங்கரிங் பண்ணணும்னு நினைக்கிறா, பண்ணிட்டு போட்டோம், அவளுக்கு பிடிச்சதா அவள் லைஃப்பில் அவள் செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா 2 பேர் தான் அவங்க அப்பா அம்மாவையே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வென்ஸ் பண்ணுறாங்க. அப்படி கன்வென்ஸ் பண்ணி தான் இவங்களுக்கு சன் மியூசிக்கில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த சான்ஸ் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. ஆனால் சிஸ்டர்ஸ் அப்பா அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. சரி ஓகே நீ பண்ணு, ஆனால் சினிமா ஃபீல்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஸ்டார்டிங் எல்லாருமே சின்னதாக ஒரு ரோலுக்கு தான் போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ரோல் கிடைக்கும்போது அதுக்கேற்றாப்புல ப்ராப்ளமும் கூடவே சேர்ந்து வரும் அப்படிங்கிறத அவங்க அப்பா தெளிவாக சொல்லி அனுப்புகிறாரு. அவங்களோட சிஸ்டர்ஸுமே
உன்னோட ஆசைக்காக நீ பண்ணு, இவனோட எல்லா சுச்சுவேஷன்லையுமே நாங்கள் மொத்தமாக ஃபேமிலியாக நாங்கள் உன் கூடவே தான் இருப்போம். ஆனால் எதெல்லாம் உன் மனசுக்கு தப்புன்னு தோணுதோ, உன் உள் மனசுக்கு தப்புன்னு தோன்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நீ எந்த சூழ்நிலையிலையுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா சன் மியூசிக் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து ஃபேமஸ் ஆயிடுவாங்க. நம்ம மணிமேகலை, ரியோ எல்லாருமே வந்து சன் மியூசிக்கில் இருந்து தான் ஃபேமஸ் ஆனவங்க தான். அந்த வழியில் தான் இவங்களும் வந்திருக்காங்க. நிறையா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆங்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எந்த இது பண்ணாலுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக கேஷுவலாக தான் பண்ணுவாங்களாம். ஸ்டேஜுக்கு பின்னாடி நிறையா டென்ஷன் இருக்குமா, இருந்தாலும் அதை ஸ்டேஜில் வந்து காட்ட மாட்டாங்களாம். ஒரு டைம்லாம் கமலஹாசன் சாரோட அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கான அந்த ஆங்கரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை கிளிப்ஸ் வரும்போது பார்த்தா கமலஹாசனும் இவங்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமுமே இல்லையா. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம், ஃபீல் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து திரும்ப அந்த இதில் எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டே இவங்க வந்து தனியாக ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஆங்கரிங் அவங்களோட விஷயான ஆங்கரிங்கை அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சன் டிவியில் அருவி சீரியலில் மலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா, எனக்கு ஆங்கரிங் வரும், ஆனால் ஸ்க்ரீனில் நடிக்கிறதுக்கு எனக்கு பெருசாக தெரியாது, அதனால் வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. வீட்டில் போய் இதை சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, சினிமா அப்படின்னாலே சின்னதாக ஆரம்பித்தாலுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறது நான் சொன்னது தானே உனக்கு ஏற்கனவே. உனக்கு சினிமா ஃபீல்டு பிடிக்கும்ன்ட்டு ஏன் இப்போது ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அதில் நடிக்க மாட்டேன்னு தயங்குற? எதாக இருந்தாலும் அந்த சான்ஸை எடுத்து பார்க்க வேண்டியதானன்னு அப்பா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சிஸ்டர்ஸ் வந்து நீ வந்து கண்ணாடி முன்னாடி நடிச்சுப்பார், நடித்து பார்த்துட்டு நீ வந்து அங்கே போய் நடி, உனக்கு வந்து நீ ஏற்கனவே ஆங்கரிங் பண்ணியிருக்க. ஆங்கரிங்கிறது வந்து எத்தனையோ பேர், எத்தனாயிரம் பேரோ உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு அவார்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள கெஸ்ட்டை மேலே கூப்பிட்றதுக்கு உன்னால் முடியும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டேக்லேயே உன்னால் முடியும்னா சீரியலில் நீ டேக் எடுத்து கூட நீ பண்ணலாம், அதனால் அதுவும் உன்னால் முடியும் அப்படின்ட்டு தைரியப்படுத்துகிறாங்க. ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மலர் கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதை வச்சு தான் எதிர்நீச்சலில் நடிக்கிறாங்க. எதிர்நீச்சலில் வந்து மலர் சீரியலில் நடிக்கவுமே வந்து இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சான். ஓகே, நம்மளுக்கு நடிப்பு வருது, ஸ்க்ரீனில் நம்ம அழகாக இருக்கோம், நம்ம மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறோம், இதை வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எதிர்நீச்சல் சீரியலில் திருச்செல்வம் சார் கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கான ரோலை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் கோச்சிங் போகிறீங்க, உங்களோட அண்ணாஸ் எல்லாருமே வந்து அண்ணாக்கெல்லாம் நீங்கள் செல்ல பிள்ளை தான், ஆனால் நீங்கள் பண்ணுற காதல் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொல்கிற மாப்பிள்ளையை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இப்படி தான் சீக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ஓகே, அவர் சீரியல் அப்படின்னாலே கோலங்கள்லே அவர்கள் ரொம்ப பிடிக்குமா, எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க அண்ணியெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அண்ணி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கலாம் இவங்க சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களோட லவ்வுக்கு அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அதுவும் கடைசியில் ஃபெயிலியர் ஆகி கரிகாலனை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வந்துடும். ஆனால் கரிகாலன் ஆதிரையோட பேருமே வந்து ஒரு ஜாலியாக ரொம்பவே இதுவாக தான் அந்த சீரியலில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க 2021 தன்னோட லவ்வரான ஆனந்த திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இவங்களோட திருமணம் நடக்குது. ஸோ இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்களாம். இவங்களோட காஸ்டியூம் எல்லாமே டிசைன் பண்ணுறது எல்லாமே அவங்களோட மூத்த அக்கா சண்முக பிரியா தானா. இவங்க ஒரு டைம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. கடைசியில் அந்த கான்சர்ட் ரீசண்டாக ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட்டில் நிறையா ப்ராப்ளம் ஆச்சு. அப்படி இவங்களுக்கு அந்த கான்சர்ட் போயிட்டு அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. இன்னும் தான் டிப்ரெஷன் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து இதுக்கப்புறம்லாம் கான்சர்ட்லாம் நம்ம போவேணா, நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஃபோன்லேயே நம்ம மியூசிக்கை கேட்டு போயிடலாம், அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சான். இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து
லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு கட்டத்துக்கு போயிருக்காங்க. அதுதான் என்னென்னா ஒரு ப்ரீமியமான மேரேஜ் ஹால், ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பேலஸ் அப்படிங்கிற ஒரு கல்யாண மண்டபத்தை இவங்க கட்டியிருக்கிறாங்க. வேப்பம்பட்டு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், இவங்க சென்னையில் வேப்பம்பட்டுங்கிற ஏரியாவில் வந்து இந்த மஹாலை அவங்க கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய க்ரோத் அப்படிங்கும்போது அது அவங்களாலேயே அதை நம்ப முடியலையா. இவங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போது தனம் சீரியல் வந்து விஜய் டிவியில் நான் கமிட் ஆகியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்து ஹஸ்பண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம், கடைசியில் திடீர்னு ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க, அந்த ஃபேமிலியே வந்து ஒரு மாதிரி பார்க்குது, அந்த ஃபேமிலியை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வர பொசிஷனே நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறப்போ ஹீரோயின் அப்படின்னு சொல்லவுமே இவங்க அதுக்கு ஓகே பண்ணிட்டாங்களாம். நிறையா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் இப்போது அந்த சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஸ்ரீயோடு சேர்ந்து நடிச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து ஸ்ரீ வந்து எப்படி அதில் இறக்குறாரு, எல்லா பொறுப்பும் இவங்க மேலே எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் கதைக்களமாக காட்டுவாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.